ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎன்டிஜே vlogs. நம்ம இன்றைக்கி மசாலா பட்டாணி, ரோட் சைட் பட்டாணி மசாலா பார்க்கலாமா? அதுக்கு கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், அது கூட கொஞ்சம் தக்காளி, இதெல்லாம் கொஞ்சம் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை அரைச்சிக்கலாம். அப்புறம் பட்டாணி வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக பேனில் எண்ணெய் போட்டுட்டு அரைச்ச விழுது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை அப்படியே வச்சுக்கலாம் ஜாரு. நான் இப்போ எதுவும் பண்ணலை. கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அப்புறமா ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. அந்த தண்ணி போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரா மாதிரி வதங்கிக்கிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம இப்போ மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் தண்ணி ஃபுல்லாக இழுத்துடுச்சு. கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, இது 3ம் சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போட்டோம் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு வேக வச்ச பட்டாணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. கலந்து விட்டதும் இப்போது அந்த ஜாரு கழுவுன தண்ணி கொஞ்சம் இருக்கு இல்லையா, உப்பு போட்டுட்டு அந்த தண்ணியும் சேர்த்து இதில் ஊற்றிக்கணும். அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். அப்படியே மீடியம்லேயே வைங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த பட்டாணியை கொஞ்சம் மசிச்சு விட்டோம்னா திக்கு கிடைக்கும். நல்ல ஒரு டேஸ்ட் வரும், திக்கு கிடைக்கும் நமக்கு. இல்லைன்னா தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும் பட்டாணி. கொஞ்சம் நல்லா இது நல்லா இது பண்ணதும் இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு இது கூட கொஞ்சம் மிக்சர் சேர்த்து இல்லை கார்ன் சேர்த்து சாப்பிட்லாம். ரெடி சுண்டல். நம்ம சாப்பிட இப்போ சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.